ஆர்பிஐ வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி புது டிராஃப்ட் ரூல்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களோட கருத்துக்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சிஸ்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ் லோன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் இனிமேந்து அப்படின்னு இது வரைய இருக்குது. ஸோ இந்த என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், சரிங்களா? அது பேங்க் கிடையாது, மற்ற கார்பரேஷன்ஸ். இவங்க லோன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஜென்ரலாக. சின்ன லோன்ஸ்லேருந்து பெரிய லோன்ஸ் வரையும் எல்லாமே என்பிஎஃப்சிஸ் தான். ஸோ இப்போ இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, சரிங்களா? அதை வந்து இனிமேந்து நிறுத்தணுங்கிறது இந்த டிராஃப்ட் ரூல்ஸில் போட்டிருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்பிஎஃப்சி ஒருத்தர்கிட்ட வந்து லோன் கொடுக்குது, சரிங்களா? பர்சன் ஏ. இந்த பர்சன் ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாமா, ஒரு லட்சம் வாங்குறாரு. 1 லட்சம் கடன் வாங்குறாரு. கடனை வந்து இவ்வளோ நல்ல கட்டணும், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், சரியா? அவர் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிகிட்டே வராரு. கடனை வந்து கையில் காசு வந்தோன்னா டக்குன்னு அந்த 1 லட்சத்தை போட்டு கட்டிடுறாரு. இது நார்மல் லோன், சரிங்களா? ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கடனை 1 லட்சம் கட்டுறாரு. ஆனால் நீங்கள் திருப்பி இன்னொரு 1 லட்சம் வாங்கிக்கலாம், எப்போ வேணால் வாங்கிக்கலாம். 1 மாதத்தில் வாங்கிக்கலாம், 10 நாளில் வாங்கிக்கலாம். அதுக்கு போய் திருப்பி அப்ரூவல் ப்ராசஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்களா, அப்போவே எல்லா அப்ரூவல் எல்லாமே ஓவர், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 50,000 தான் உங்களுக்கு தேவைன்னா 50,000 மட்டும் வாங்கிக்கலாம். திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த 50,000 திருப்பி கட்டிடலாம். திருப்பி இன்னும் 1 மாதம் கழிச்சு திருப்பி 1 லட்சமாக திருப்பி வாங்கிக்கலாம். திருப்பி அந்த 1 லட்சத்தை கட்டிடலாம். ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் கரெக்டாக கட்டிடணும். அது மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். தவிர ஒரிஜினல் அமௌண்ட் நீங்கள் எப்போ வேணால் கட்டிக்கலாம், எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். இதுதான் வந்து ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட். இது வந்து ரொம்ப சிமிலர் டு கிரெடிட் கார்ட்ஸ். ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ்லையும் அதுதான் நடக்குது. நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுறோம், இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணுறோம், அப்புறம் அடுத்த 15 நாளில் கட்டிடுறோம். திருப்பி 1 மாதத்துக்கு ஸ்வைப் பண்ணிட்டு இருப்போம், அடுத்த 15 நாளில் கட்டுறோம். ஸோ அப்படியே தானே போயிட்டே இருக்குது. சம்வாட் சிமிலர், சரிங்களா? பட் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்சன் ஏ, எனக்கு வந்து 1 லட்சம் தேவை, சரிங்களா? 1 லட்சம் வாங்கிட்டேன், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்கேன். இப்போ நார்மல் டேர்ம் லோனில் எப்படி, டேர்ம் லோன்லாம் 1 இயர் லோன், சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர் லோன் அந்த மாதிரிலாம் எடுத்துப்போம். கட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபலும் கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டுறோம், கட்டி லோனை அடைச்சி முடிக்கிறோம். அப்பா அப்படி நம்ம இருப்போம், சரிங்களா? லோன் அடைச்சி முடிச்சோன்னா இப்போ புது லோன் மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். எடுக்கிறதா இருந்தாலும் அது என்ன ரீசன்னு, அதுக்கு ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்டேஷன்லாம் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி எடுக்கிறோம். நான் இந்த ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டில் நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் கட்டுவீங்க தவிர ஒரிஜினல் அமௌண்ட் கட்டாமலே இருக்கலாம், கரெக்டுங்களா? ஒன்று கட்டாமே இருக்கலாம், இல்லை கட்டுறமே கட்டிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ 1 லட்சம் வாங்கினேன்னா சாகிற வரையும் அந்த 1 லட்சத்தை நீங்கள் திருப்பி கொடுக்காமே ஓட்டலாம், கரெக்டு தானே? 1 லட்சம் எப்போ வாங்குகிறோம், திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி எடுக்கிறோம், திருப்பி எடுக்கிறோம். கடைசியில் அந்த 1 லட்சம் நம்மகிட்ட தானே இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம், சரிங்களா? இது வந்து 1 லட்சங்கிற போது ரிஸ்க் கம்மி. 50,000 1 லட்சங்கிற போது அந்த என்பிஎஃப்சிக்கு ரிஸ்க் கம்மி. இதே இமேஜின் இவங்க வந்து லார்ஜ் என்பிஎஃப்சியாக இருக்காங்க, இவங்க வந்து ஒரு 1000 கோடி கடன் கொடுக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கடன் திருப்பி வராது, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். ஆனால் பரவாயில்லையே, நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் தேவை, எப்படி இருந்தாலும் யாருக்கோ கடன் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு, இவங்க ரிவால்விங் லைனில் கொடுத்துட்டு, இவங்க வந்து நம்ம பதிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே போதும் தானே நீங்கள் யோசிக்கலாம், சரிங்களா? அது வந்து எப்போவுமே இந்த என்பிஎஃப்சிஸ்க்கு தலைமையில் ஒரு கத்தி வைக்கிற மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 1000 கோடி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வருது, கரெக்டு தானே, இல்லை சொல்லலை. ஆனால் ஒரிஜினல் அமௌண்ட் வராமல் ஓடி போயிட்டானா அது எப்படிங்க ஓடி போவான்னு கேட்கலாம், சரிங்களா? இப்போ 1 இயர் கொடுக்குறோம், 1 இயர்னால் ரிஸ்க் கம்மி, 5 வருஷம்னா ரிஸ்க் கம்மி, 10 வருஷம்னா ரிஸ்க் கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தி, சரிங்களா? ஆனால் ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டில் நீங்கள் இன்ஃபினிட்டியாக கொடுக்குற மாதிரி தான் கணக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ அவன் ஒரிஜினலாக வந்து ஆல்மோஸ்ட் பே பண்ணாத கணக்கு தான், நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிகிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க, யாருக்கோ கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு வந்து லைஃப் லாங் அவன் பிரச்சனையே இல்லாமல் இருந்துருவானா? இல்லை. பிஸ்னஸாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த காசு ஹோகையா, இது வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக ஆகிடும். ஸோ ஒரு பெரிய என்பிஎஃப்சிக்கு வந்து ஒரு பெரிய லோன் கொடுக்கறது, ஒரு இந்த மாதிரி ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டில் கொடுக்கறது ஒரு ட்ரபுள்சமான விஷயந்தாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? இது வந்து நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், பஜாஜ் ஃபினான்ஸ் ஃப்ளெக்ஸி லோன்ஸ் அப்படிங்கிற இதில் இருக்குது, சரிங்களா? பஜாஜ் ஃபினான்ஸை ஆஃபர் பண்ணுறது இது ஒரு ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் மாதிரி தான். அதே மாதிரி டாட்டா கேபிட்டல் பிஸ்னஸ் கிரெடிட் லைன்ஸ், இவங்களும்
இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃப்ரம் டாட்டா குரூப்பும் வந்து ஒரு ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் மாதிரி தான். சரிங்களா? இது நான் சொன்ன மாதிரி ஏன் முக்கியம்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு ஆஸ்பெக்ட் இங்கே பேசுகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ சைடில். ஏன்னா யூபிஐயில் வந்து இப்போ ஆப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய யூபிஐ சர்வீஸ்லேயே வந்து லோன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு. அதில் லோன் மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இதுவே ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டாக கொடுக்குறதாகவும் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட யூபிஐயில் 500 பில்லியன், அதாவது 500 மில்லியன் பீப்புள் ஆல்ரெடி இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோன்னா கண்ணாப்பின்னு எல்லோரும் எடுப்பாங்க. ஆனால் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கம்பெனிஸ்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா? இப்போது இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி இப்படி ஒரு டிராஃப்ட் ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் என்பிஎஃப்சிஸ்லாம் சரியான அடி. சரிங்களா? கிட்டத்தட்ட பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6% விழுந்திருக்கு. அதேமாதிரி சோழமண்டலம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 3.6% விழுந்திருக்கு. டாட்டா கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. சரிங்களா? அடி வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும், இந்த மாதிரி ரூல் எடுத்துகிட்டு வந்தால் இந்த பிஸ்னஸ் மேலெலாம் இவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகவும் பிரச்சனையாகும் அப்படின்னு எதிர்பார்த்து இப்படி அடிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ என்பிஎஃப்சிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது அஃபிஷியலாக எந்த ஃபிகரும் இல்லை. சரிங்களா? அதுவும் ஆர்பிஐக்கு இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ அவங்க கையில் தரவு கிடையாது. இது ஒன்று. என்ன வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தரவு கிடச்சிருக்கு. அதாவது இண்டிவிஜுவலாக சில கம்பெனிக்கிட்டேருந்து தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களோட டோட்டல் ஏயுஎம், அதாவது இவங்க கொடுத்த லோன்ஸில் ஒரு 20% வந்து இந்த மாதிரி ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் அவங்களுக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள 5%க்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கு ரிஸ்க்கு கம்மின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரி வைஸாக ஒரு தரவுங்கிறது வந்து இங்கே இல்லை. சரிங்களா? யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் எக்ஸ்போஷர் லெவலில் யாரும் இதை கால்குலேட் பண்ணலை. ஆர்பிஐ வந்து நவம்பர் 2025 ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆலுங்கிற அப்ரோச்சை வந்து டிச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்டிட்டி ஸ்பெசிஃபிக் லெண்டிங் ரூல்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போவே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் என்டிட்டிக்கு டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் தேவைப்படுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ்க்கு வேறு, என்பிஎஃப்சிஸ்க்கு வேறு, மற்ற சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வேறு, அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? பேங்க் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட்லி வந்து ரிவால்விங் கிரெடிட் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி என்பிஎஃப்சி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி டிராஃப்ட் ரூல்ஸ் வந்திருக்கு. இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, பேங்க்ஸுங்கிறது வந்து இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, பேங்க்ஸுங்கிறதுல வந்து நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய காசை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து தான் வந்து பேங்க் வந்து நமக்கு ஒரு லோனாக கொடுக்குது, ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டாகவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ பேசிக்லி இவங்ககிட்ட லிக்விடிட்டி இருக்குது, பேங்க்ஸ் கிட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஆனால் என்பிஎஃப்சிஸ் கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் லிக்விடிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்பிஎஃப்சி வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கிட்டேருந்து கன்சியூமர்ஸ்கிட்டேருந்தோ காசு எடுக்கிறது இல்லை. சரிங்களா? இவங்க வந்து கொஞ்சம் இடத்துலேருந்து கடன் வாங்குவாங்க, இல்லை பேங்க்ஸ்கிட்டேயும் கடன் வாங்குவாங்க. அதை வந்து இன்னும் இங்கே பிரித்து கொடுப்பாங்க கீழே. சரிங்களா? ஸோ ஒரு பெரிய பார்ட்டிக்கிட்டேருந்து கடன் வாங்கி கீழே எல்லாருக்கும் பிரித்து சப்லோன்ஸாக கொடுக்குற அந்த மாதிரி ஒரு டைப் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து பேங்க்ஸ்க்கு லிக்விடிட்டி இருக்குது, என்பிஎஃப்சிக்கு லிக்விடிட்டி இல்லை. அரௌண்ட் மார்ச் 2025 வந்து ஆர்பிஐ வந்து இன்ஃபார்மலாக ஒரு சர்க்குலர்லாம் அனுப்பிச்சு வந்து இந்த என்பிஎஃப்சிஸை இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்காதீங்கன்னு அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்குறவங்கள இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு இப்படி கொடுக்காதீங்கன்னு வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே ஆரம்பிச்சாச்சு. இது ஒன்றும் இம்மீடியட்டாக இன்றைக்கி சொல்லி நாளைக்கு பண்ணு அப்படின்னு சொல்ல, முன்னாடியே இது ஒரு கன்சர்னாக அவங்க ரைஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐயோட மேஜர் கன்சர்ன் என்னங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 கன்சர்ன் இங்கே சொல்கிறாங்க. 4 என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ரிஸ்க் இஸ் நாட் த ஃபஸ்ட் லோன் ட்ரா டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் லோன் இவங்க எடுக்கிறாங்களே அது வந்து ரிஸ்க் இல்லை. அவங்க திருப்பி அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு ரிஸ்கி விஷயமாக ஆகிடுது. அதேமாதிரி ஃப்யூச்சர் ட்ரா டவுன்ஸ் தட் லெண்டர்ஸ் மஸ்ட் ஃபண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி, இது ஒரு பெரிய விஷயமாக இங்கே பேசுகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எப்போ இவங்களுக்கு காசு தேவைப்படுங்கிறது யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரு 1 lakh ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துட்டோம், அதை அவங்க ரீபே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து திருப்பி 1 lakh 50,000 வாட் எவர் இட் இஸ் வந்து அவங்களுக்கு எப்போ தேவைப்படும் நமக்கு தெரியாது. அவங்க தேவைப்படுற அடுத்த நிமிஷமே நம்ம கொடுத்தாகணும். கரெக்டுங்களா? 1 மாதத்தில் தேவைப்படலாம், 10 நாளில் தேவைப்படலாம், நாளைக்கே தேவைப்படலாம், இல்லை 5 மாதம் கழிச்சு தேவைப்படலாம்.
சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இப்படி தேவைப்படாத ஒரு அமௌண்ட் வந்து என்பிஎஃப்சிஸ் கிட்ட ரெடியாக இருக்கணும். அதுவும் நம்ம இப்போ பேசினதுபடி பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் கிட்ட தான் லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். என்பிஎஃப்சிஸ் கிட்ட லிக்விடிட்டி இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ட்ரபிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பாரோவர்ஸ் யூஸ் நியூ கிரெடிட் டு ரீபே ஓல்டு கிரெடிட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது பர்சன் ஏ இருக்காங்க, அவங்க வந்து என்பிஎஃப்சி கிட்டேருந்து 1 லேக் வாங்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ 1 லேக்கை திருப்பி கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ என்பிஎஃப்சி பி கிட்டேருந்து இன்னொரு 1 லேக்கை வாங்கி என்பிஎஃப்சி ஏ கட்டுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு என்பிஎஃப்சி ஏலேருந்து பி கட்டுவாங்க, பிலேருந்து ஏ கட்டுவாங்க, ஏலேருந்து பியில் கட்டுவாங்க. சரிங்களா? அப்படியே கட்டிகிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக கட்டிடுவாங்க. பட் இப்படி அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை வந்து கை மாற்றிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எந்த அப்ரூவல் வாங்க தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்ல. ஒரு தடவை லைன் ஆஃப் கிரெடிட் வாங்கிட்டோன்னா அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி மாற்றி 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 கட்டிகிட்டே இருப்பாங்க. பர்பச்சுவலாக கட்டிகிட்டு இருப்பாங்க செத்து போகிற வரைக்கும். சரிங்களா? இது 1 லேக்குன்னு சொல்லும் போது நஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா 1 லேக் நம்மளாலாம் புரட்டிட முடியும் கரெக்டாக. ஆனால் இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 கோடி, 50 கோடி, 100 கோடி, 1000 கோடி, அதில் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஒருத்தரால் ஈஸியாக ஒரு 100 கோடி புரட்டிட முடியுமா? கிடைக்குமா எங்கேயாது? அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஒரு தடவை வாங்கலாம், திருப்பி வாங்க முடியுமா? முடியாது இல்லை. பர்பச்சுவலாக வாங்க முடியுமா? முடியாது. இன்ட்ரெஸ்ட் கட்ட தயாராக இருக்கேன். நான் அடுத்து ஒரு பிஸ்னஸில் போடுவேன், இன்ட்ரெஸ்ட் வரும், நான் அதை பட்டு கட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த ஒரிஜினல் மட்டும் எனக்கு கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ஒரு தடவை வாங்கிட்டால் பர்பச்சுவலாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 4வது பாயிண்ட் இங்கே கன்சர்ன் வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவால்விங் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ரிக்வயர் கண்டினியூஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பேங்க்காக ஈஸியாக பண்ண முடியும், என்பிஎஃப்சியால் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா பேங்க்ஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட இந்த ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் வாங்க போகிறோன்னா அவர் என்டையர் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த அப்புறமும் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ காசு இவருக்கு வருது, இவருக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா, அதில் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது, எவ்வளோ காசு உள்ளே வருது, வெளியே போகுது, ஆல்ரெடி வேறு என்ன லோன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் ஒரு என்பிஎஃப்சிஸ் கிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்காது. அவங்களுக்கு என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது அவ்வளோ ஈஸி விசிபிலிட்டியாக இருக்காது. அதனால் இது ஒரு 4th கன்சர்னாக ஆர்பிஐ கன்சர்னாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கன்சர்னுக்கு வந்து இவங்களோட ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து எல்லா என்பிஎஃப்சியும் ரிஸ்கி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில என்பிஎஃப்சிஸ் ரிஸ்கி, ஆமாம், சில என்பிஎஃப்சிஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது ஒரு பாயிண்ட்டை வச்சு எல்லா என்பிஎஃப்சிஸும் பனிஷ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில், இந்த மாதிரி ரூல் எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி என்பிஎஃப்சிஸ் 4 வகைப்படுத்தியிருக்கு, 4 வகைகளாக பிரிச்சிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பர், மிடில், பேஸ் அண்ட் டாப். சரியா? பேஸ், மிடில், அப்பர் அண்ட் டாப் அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி இந்த மாதிரி 4 வகையை பிரிச்சுட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி பிரிச்சிருக்க பட்சத்தில் அப்போ இதை இந்த பிரிவுகளை யூஸ் பண்ணிக்கணும் அவங்க, தவிர எல்லாருக்கும் ஒரே இதாக வந்து இப்படி பேன் பண்ணக்கூடாது ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைபி அவங்க ஃபஸ்ட்டு வந்து டாப்புக்கு ஃபஸ்ட்டு இதை கொஞ்ச நாள் கொடுத்து பார்க்கலாம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. சரிங்களா? அந்த மாதிரி அப்பரு, மிடில் அப்படின்னு ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். புது ரூல்ஸ், லிமிட்டிங் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக பேன் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில செக்மெண்ட்ஸ் வழியாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த என்பிஎஃப்சியில் எல்லாரையுமே பேன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. தவிர எல்லா என்பிஎஃப்சிஸும் ஒரே மாதிரி ரெகுலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாரோவர் இம்பேக்டை பற்றி பேசுகிறாங்க. அதாவது பேங்க்ஸ் வந்து கொஞ்சோண்டு லோன்ஸ் தான் கொடுக்கும், நம்பர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 லோனு, 20 லோனு அந்த மாதிரி. ஆனால் லார்ஜர் லோன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் வந்து என்பிஎஃப்சிஸ் அப்படி கிடையாது. குட்டி 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 லோன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் வந்து 5000, 10000 லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்பிஎஃப்சிஸ் 5000, 10000 லோன்லாம் கொடுப்பாங்க. ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு என்பிஎஃப்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ ஒரு சிட்டியில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு வில்லேஜில், ஒரு டவுனில், எங்கேயோ ஓரத்தில் இருக்கவனுக்கு வந்து கிரெடிட் கார்டு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அவன் இந்த மாதிரி 5000, 10000, 8000, 7000க்கு எங்கே போவான்? கரெக்டுங்களா? அவங்க என்பிஎஃப்சிஸை தான் நம்பி இருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுவே
கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு செய்கிற ஒரு அநியாயமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் காசு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபுல்லாக பேன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ் பேன் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அப்போ கண்டுவெட்டிக்காரங்க தான் ஜாஸ்தியாவாங்க தவிர இது ஒரு சொல்யூஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இதுக்கு சஜஸ்டட் மிடில் பாத் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரிவால்விங் கிரெடிட்டே வந்து கவர்ன்டு மீன்ஸில் எடுத்துகிட்டு வரணும் என்பிஎஃப்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மைபி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அப்பர் லேயரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்பிஎஃப்சியில் 4 வகைப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி ரிசர்வ் பேங்க்கு தான் பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வகைகளை. அதில் அப்பர் லேயருக்கு மட்டும் ஆரம்பித்து எப்படி தான் போகுதுன்னு பார்க்கலாமே. அது நல்லா போச்சுன்னா அதுலேயே ஒன்று வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்காம, இல்லை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அது அவங்களோட டிசிஷன், ஏதோ ஒரு செக்மெண்ட் மட்டும் எடுத்து. ஸோ அது ஒன்று பேசுகிறாங்க. ரெண்டாவது கடைசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான அண்டர் ரைட்டிங், கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல்ஸ், இந்த 3 விஷயங்களை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக என்பிஎஃப்சிஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு வரலாம். பேன் பண்ணதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ஓவராலாக க்ளோசிங் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரூட்டினி இஸ் நெசசரி, ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் அப்படின்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சி லேஸ் அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ்க்கு, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச்சை மாற்றுறதுக்காக. ஸோ அதை வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாமே பேசுகிறாங்க. கடைசியாக ஒரு கீ கொஷின் வந்து கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் என்பிஎஃப்சிஸ் பி ட்ரீட்டட் லைக் அ பேட் லெண்டர்? சரிங்களா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கீப் லைக்கிங், சப்ஸ்கிரைபிங் டு ஆல் மை வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ தேங்க்யூ.